தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். சென்னை திருநின்றியூர் நேரு நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஃபரூக். இவர் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் என மொத்தம் 11 பேர் கடந்த 2ஆம் தேதி சென்னை ECR ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள BGP ஒண்டர் வேர்ல்டு பொழுதுபோக்கு விளையாட்டு அரங்கத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதில் டக் அவுட் டிராம்போலின் எனப்படும் விளையாட்டை விளையாடிக் கொண்டிருந்த ஃபரூக்கின் 6 வயது மகன் முகமது அர்ஷத் தவறி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. கீழே விழுந்த சிறுவன் வலியால் கூச்சலிட குடும்பத்தினர் அருகில் சென்று பார்த்தபோது கால் எலும்பு முறிவு ஏற்பட்டது தெரிய வந்தது. கால் முறிவு ஏற்பட்ட மகனுக்கு உதவுமாறு அங்கிருந்த ஊழியர்களை கேட்டபோது யாரும் உதவ முன் வராததால் மகனை கையில் தூக்கி கொண்டு 400 மீட்டர் தூரத்திற்கு மேல் நடந்து வந்ததாக கூறிய சிறுவனின் தந்தை மேனேஜரிடம் ஊழியர்கள் யாரும் உதவிக்கு வராதது குறித்து சத்தம் போட்ட போது அவர் மெயின் ரோடு வரை அழைத்து வந்து ஆட்டோவை நிறுத்தி ஆட்டோவில் ஏறிச் செல்லுமாறு கூறியதாகவும் பின்னர் அங்கிருந்த அடையாளம் தெரியாத ஒருவர் அவரது காரில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாகவும் கூறினார். கொட்டிவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை பெற்ற பின்னர் மேல் சிகிச்சைக்காக ராமச்சந்திரா மருத்துவமனையில் மகனை சேர்த்த போது அங்கு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய அறிவுறுத்தியதாகவும் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் வரை சிகிச்சை செலவு செய்ததாகவும் வேதனை தெரிவித்தார். கால் உடஞ்ச மாதிரி கத்தனா, நான் கிட்ட போய் தூக்கணும்னு தூக்கி பார்த்தா காலே உடஞ்சி இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாருக்கிட்ட ஹெல்ப்னு கேட்டேன். யாருமே அங்கேருந்து எதுவும் வரல. அங்கேருந்து குழந்தைய தூக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் கிட்ட நடந்து வந்துட்டு அங்கே மேனேஜ்மெண்ட்ல சத்தம் போட்டு கேட்டேன். இந்த மாதிரி என் குழந்தை கால் உடஞ்சிருக்கு, யாருமே வரமாட்டேங்குன்னு கேட்ட உடனே ரோட்டு கிட்ட வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஆட்டோ கை போட்டு ஆட்டோல ஏறி போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆட்டோல போக சொல்லிங்கன்னா உங்களுக்கு மனசாட்சியே இல்லையானு கேட்டு அவங்கள சத்தம் போட்ட உடனே அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கிற யாருன்னே அடையாளம் தெரியாத ஒருத்தர் கார் எடுத்துட்டு வந்து சரி வாங்க நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு சொன்ன உடனே அங்க இருக்க செக்யூரிட்டி அனுப்பிச்சு விட்டாங்க. ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க்கான BGP யூனிவர்சல் கிங்டமில் நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு தலா 850 ரூபாயும் சிறுவர்களுக்கு தலா 650 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. இந்நிலையில் சில மணி நேரத்திற்கே ஆயிரக்கணக்கில் வசூலிக்கும் அம்யூஸ்மெண்ட் பார்க் பாதுகாப்பற்ற முறையில் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விளையாடும் போது ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் முதல் உதவி அளிக்கவோ அல்லது மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லவோ ஆம்புலன்ஸ் கிடையாது என குற்றம் சாட்டிய ஃபரூக் இது குறித்து BGP நிர்வாகத்திடம் கேட்டபோது அவர்கள் விளையாடும் போது ஏதாவது நேர்ந்தால் அதற்கு நிர்வாகம் பொறுப்பல்ல, அது உங்களின் ஓன் ரிஸ்க் என அலட்சியமாக பதிலளித்ததாக வேதனை தெரிவித்தார். எந்த ஒரு முதலுதவியும் அங்க இல்ல, ஒரு ஆம்புலன்ஸ் கூட இல்ல. அவ்வளோ அடிபட்டு வெளியே வந்து நான் கத்துறேன். எந்த ஒரு ஆம்புலன்ஸ் எந்த ஒரு முதலுதவி எதுவுமே யாருமே ஹெல்ப் பண்ணாங்க. மேனேஜ்மெண்ட்ல இருந்து கூட குழந்தைக்கு என்ன ஆச்சு, நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோம், யாருமே எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் நானே கால் பண்ணி அதுக்கப்புறம் கேட்டேன், குழந்தைக்கு இந்த மாதிரி கால் உடஞ்சி போச்சு, யாராவது ஏதாவது உதவிக்கு வந்தீங்களான்னு கேட்டால் நாங்களாம் அதுவும் எதுவும் பண்ண முடியாது, அதெல்லாம் உங்கள் ஓன் ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. BGP யூனிவர்சல் கிங்டம் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக கூறிய சிறுவனின் தந்தை ஃபரூக் வரும் காலங்களில் தனது மகனுக்கு நேர்ந்ததை போல வேறு யாருக்கும் நடக்காத வண்ணம் அங்கு பாதுகாப்பு அம்சங்கள் இருப்பதை போலீசார் உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். வீட்டுக்குலாம் வந்துட்ட பிறகு 8ஆம் தேதி நீலாங்கரையில் இருக்க J8 போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அங்கே கம்ப்ளைண்ட் வாங்கினோடனே என்ன சொன்னாங்க, இப்போ கரண்ட் இல்லை, நாங்கள் CM பந்தோபஸ்துக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு கால் பண்ண சொன்னாங்க. கால் பண்ணோடனே நான் 3 நாள் கழிச்சு கால் பண்ணால் அங்கே சரியான எந்த ஒரு பதிலும் இல்லை, சரியான ரெஸ்பான்ஸே பண்ணல. அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், மீடியாவுக்கு வந்திருக்கோம். இப்போ என்னோட குழந்தைக்கு ஆன மாதிரி மீதி வேற யார் எந்த குழந்தையும் அங்கே போனாலும் இந்த மாதிரியே எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது. அதுதான் என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு இல்லை, ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை. அது இல்லாத அவ்வளோ பெரிய தீம் பார்க்கே எதுக்கு? பொழுதுபோக்கு விளையாட்டு தலமான BGP யூனிவர்சல் கிங்டம் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் டக் அவுட் டிராம்போலின் விளையாட தினமும் நூற்றுக்கணக்கானோர் சென்று வரும் நிலையில் அங்கு பாதுகாப்பு அம்சங்கள் கேள்விக்குறியாகி உள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் சுமன் மற்றும் எட்வர்ட். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.